نحمده ونصلي على رسوله الكريم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெருமருளால் 23 தராவி நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதம் இருக்கக்கூடிய காலங்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருவானாக. இன்றைக்கு சூரத்துர் ரஹ்மான் ஓதப்பட்டது. ரஹ்மானுடைய சூராவினுடைய சிறப்பு கேட்பவர்களுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அரபி இலக்கிய நடையில் கொண்ட ஒரு சூறா. யார் கேட்டாலும் உள்ளத்தை ஈர்த்துவிடும். முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் என்பது அல்ல. இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இந்த சூறாவை கேட்ட பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சூரா சூரத்துர் ரஹ்மான். இந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கிற போது ரஹ்மான் என்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருநாமங்களை சொல்லி ஆரம்பிக்கிறான். அல்லாஹினுடைய 99 திருநாமங்கள் நமக்கு தெரியும். அந்த 99 திருநாமங்களில் அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆக சிறந்த திருநாமம் எது என்று சொன்னால் அது ரஹ்மான் என்கிற வார்த்தை. அதனால்தான் அல்லாஹ் திருமறையிலே ஏறத்தாழ 57 இடங்களில் ரஹ்மான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சில முக்கியமான இடங்கள் சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லுகிற போது அல்லாஹ் ரஹ்மான் என்கிற வார்த்தையை சொல்லுவான். கஹ்ஃபினுடைய சூரா ஆரம்பிப்பதற்கு முன்னால் உள்ள பக்கத்திலே அல்லாஹ் கடைசி ஆயத்தில் சொல்லுவான், குலிதல்லாஹ, நீங்க அவனை அணைக்கிற போது ஒன்று அல்லாஹ் என்று அழையுங்கள், அபிதுர் ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஒன்று அல்லாஹ் என்று அழையுங்கள் இல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகிற விஷயம் அல்லாஹ் என்று அல்லாஹ் தன்னுடைய பெயரை அடுத்தபடியாக அல்லாஹ் ரஹ்மான் என்று சொல்லுவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பது அர்த்தம். அதனால்தான் நிறைய நபிமார்கள் ரஹ்மான் என்று தன்னுடைய துவாக்களில் சேர்த்துக் கொள்கிறார்கள். யா ரஹ்மானுர் ரஹீம் என்று துவாக்களில் சேர்த்துக் கொள்வது உண்டு. இப்படி ரஹ்மான் என்று நிறைய நபிமார்கள் துவாக்களில் சேர்த்துக் கொள்வதற்கான காரணம் இது. அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திடீரென்று ஒரு ஆணினுடைய தோட்டத்தில் வருகிற போது எந்த ஆணும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட பர்தாவுடைய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அம்மையார், ஒரு ஆண் முன்னால் வந்து நிற்கிற போது பயப்படுகிறார்கள். சொன்ன வார்த்தை இதுதான், காலத் இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. ரஹ்மான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக நீ இருந்தால் இங்கிருந்து சென்று விடு, உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை நான் மனிதன் அல்ல, ஒரு ஆண் அல்ல, அந்நிய ஆண் அல்ல, நான் ஒரு ரசூல் என்பதாக, ஜிப்ரீல் என்பதாக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நிறைய நபிமார்கள் தன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும் ரஹ்மான் என்கிற வார்த்தை. துவாக்களில் அதிகமாக நீங்கள் சேர்த்து கொள்ளப்படுகிற போது அந்த துவாக்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். அதே போல ரஹ்மான் என்கிறதனுடைய அர்த்தம் வேறு, ரஹீம் என்பதனுடைய அர்த்தம் வேறு. ரஹீம் என்று சொன்னால் அல்லாஹ் குறிப்பிட்டு அவனுடைய இறை நேசர்களுக்கு அவன் அருள் வழங்குகிறான், கிருபை அளிக்கிறான். அதிலும் குறிப்பாக மறுமையில் யாரெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதோ அல்லது அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவது இது ரஹீம் என்பதாக அர்த்தம். ரஹ்மான் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும், உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான். காஃபிர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான், கிறிஸ்துவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான், யூதர்கள் யகூதிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மான். அதனாலதான் எத்தனை முறை மாறு செஞ்சாலும் அல்லாஹ் அவனுக்கான ரிஸ்கையும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். எவ்வளவு மாறு செய்கிறான். ரப்புல் ஆலமீனே இல்லை என்று அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, சிலை வணங்கக்கூடிய எத்தனையோ காபிர்களுக்கும் அல்லாஹ் நம்மை போன்ற உணவளித்துக் கொண்டும் ரிஸ்கை அளித்துக் கொண்டும் இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன? ரப்புல் ஆலமீன் ரஹ்மானாக இருக்கிறான். அது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ரஹ்மான் என்று சொல்லப்படுவதுதான் ரஹ்மானினுடைய அர்த்தம் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுடையவன் சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு போர் முடிஞ்சு வராங்க.
வருகிற போது ஒரு சஹாபி ஒரு சின்ன குருவி குஞ்சை பிடிச்சிட்டு வந்துட்டார், கையில வச்சிருக்கிறார். அல்லாஹுடைய தூதருடைய சபையில வந்து உட்கார்ந்துருக்கிறார். அந்த குருவி குஞ்சினுடைய தாய் என்ன செய்கிறது, வானத்துல அப்படியே வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் பார்க்கறாங்க, ஏன் இது வட்டமிடுகிறது? கேட்கிறார்கள், என்ன காரணம், யாரோ இதனுடைய குஞ்சு பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா, குருவி குஞ்சை என்று கேட்கிற போது அவ சொல்லப்படுகிறது, யார சொல்ல, நான் தான் எடுத்துட்டேன் என்பதாக சொல்லுகிறார். ஓ, அதனாலதான் இந்த தாய் பறவை இது வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமா காட்டி சொன்னார்கள், இந்த தாய் குருவியை போல ஏறத்தாழ 1000 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்களின் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்ல இந்த உம்மத்துக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஹதீஸ் 2 ஹதீஸ். ஒன்று, அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள், ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, உலகத்துல உள்ள அத்தனை மக்களின் மீதும் அவனுடைய ரஹ்மத் இருக்கிறது. ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், புழுபூச்சிகள், எல்லா விஷயங்கள் அல்லாஹ் எதெல்லாம் படைத்திருக்கிறானோ அத்தனை விஷயங்களின் படைப்பினங்களின் மீதும் அவனுடைய ரஹ்மத் இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். அதற்கான அர்த்தம் என்னன்னா, உலகத்துல மனிதன் எவ்வளவுதான் பாவம் செய்கிற போது அல்லாஹினுடைய பார்வை இருக்குதான் செய்யுது. ஒரு கட்டத்துல கையேந்தி ரஹ்மானுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அதை மன்னிச்சிடறான். அதுதான் அதற்கான அர்த்தம். உலகத்துல எல்லா விஷயங்கள் மீதும் அவனுடைய இரக்கம் இருக்கிறது, அவனுடைய கருணை இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன? ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களை உணர்ந்து விளங்கி கையேந்தி யா ரஹ்மான் என்ன மன்னிச்சிரு என்று சொல்லிட்டான்னு சொன்னா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், வ ரஹ்மதி சபகத் கதபி. என் ரஹ்மத் இருக்கிறதே, என்னுடைய கருணை, இது என் கோபத்தை விடவும் மிகைத்தது என்றாக சொல்லுகிறான். அதனாலதான் உலகத்துல இவ்வளவு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்விற்கு பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் இருக்கிற போது அல்லாஹ் இதெல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் அமைதியாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் கோபத்தை விடவும் அவனுடைய ரஹ்மத்து பெருசு. அவனுடைய கோபம், அல்லாஹுக்கு கோபமும் இருக்கிறது, அவனுடைய ரஹ்மத்தும் இருக்கிறது. கோபம் பெருசா ரஹ்மத்து பெருசா என்று பார்க்கிற போது அவனுடைய ரஹ்மத் அதுதான் உயர்ந்ததாக இருக்கிறது. அவன் கோபத்தை விடவும் அவனுடைய ரஹ்மத்து பெருசு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அந்த வல்ல ரஹ்மானினுடைய அருள் பாக்கியங்கள் பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த பாவ மன்னிப்பினுடைய இரவிலே அல்லாஹ் தாலா நம் எல்லோரையும் பாவ மன்னிப்பு பெற்ற அடியார்களுடைய கூட்டத்திலே நம்மை சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.